ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பத்திரிகை மற்றும் ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே வந்திருக்க பாண்டியராஜ் அண்ணனுக்கும், வினோத் சாருக்கும், நண்பன் சேதுக்கும், அப்புறம் இந்த இசைக்கு நாயகனே நம்ம ஐயா தான், அவருக்கும், அப்புறம் இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நேரம் எடுத்துக்கல, ஷார்ட்டாக முடிச்சிடறேன். இந்த படம் வந்து சூர்யா நடிக்கிறாரு, நண்பன் சேது, என் நண்பன் புள்ள நடிக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு படத்துலே நான் இதில் இணைஞ்சிருக்கிறது மாஸ்டர் சார்பாட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஸோ பிளஸ்டு. மற்றபடி நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே என்ன நர்வஸாக இருக்குது இன்றைக்கி, என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டில் பேச சொன்னனால ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சூர்யா, யார் என்ன சொன்னாலும் குதிரைக்கு லாயத்தை கட்டி விட்ட மாதிரி போயிட்டே இரு, நீ பெருசாக வருவ. ஒரு மாமா நான் வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி நன்றி நன்றி. அவர்கள் சின்ன கதாபாத்திரம் எந்த படத்தில் ப்ளே பண்ணாலும் ஐ திங்க் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஆல்சோ அந்த ஒரு கேரக்டரை அவர் சொன்ன டயலாக்ஸ் உட்பட நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆக்டர். ஒரு சில வார்த்தைகள் ஃப்ரம் யூ சார். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு பார்த்த உடனே ஃபஸ்ட்டு தோணுது என்னென்னா, ஒரு ஹீரோவுக்கு ஓப்பனிங்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. தம்பி சேதுபதி கூடயும் நடிச்சிருக்கேன். அவருடைய வாரிசு சின்ன சேதுபதி கூடயும் நடிச்சிருக்கிறேன். மாஸ்டர் வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். எப்படின்னா, எல்லா ஹீரோவுக்கும் பாம்பேலேருந்து எல்லாருக்கும் ஓப்பனிங் அவர் எப்பவுமே ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஷூட்டிங் டைமில் கூட ஆர்டிஸ்டெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம், டைரக்டர் மட்டும் பிஸியாக தான் இருப்பார். ஏன்னா அங்கேருந்து அவ்வளவு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஆஸ்கார் விருதுக்கு ஈக்குவலான ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபர்ஸ்க்கான ஒரு இது உலக அளவில் வச்சுருந்ததில் இந்தியாவில் சார்பாக நம்ம மாஸ்டரை நாமினியாக பண்ணியிருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்கும் சரியாக ரீச் ஆகலை. ஸோ அவருக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். படத்துக்கு இருக்கிற ஸ்பீடை ஏற்றுறதுக்கு தம்பி சாம்சிஎஸ் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லோருக்கும் நடித்த நடிகர்கள், பத்திரிகையாளர் எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். பத்திரிகை மற்றும் ஊடகத்தினருக்கு மாலை வணக்கம். நான் ரொம்ப கிஃப்டடாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாகவே மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மாஸ்டர் படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு படம் மாஸ்டர் இவ்வளோ பிஸியாக இருக்கிற போகும்போது ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு, அதில் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு போகும்போது அது எதுவாக இருந்தாலும் பண்ணிடணுன்ற முடிவில் தான் போய் பண்ணேன். மாஸ்டர் நல்லபடியாக கொடுத்துருக்காரு. நான் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். நான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சூர்யா பிரதர் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. நான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்க போகும்போது அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஒரு எனர்ஜி லெவலில் வந்து கொஞ்சம் கூட ட்ராப் ஆகாமல் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதிலே இங்கே குழுமி இருக்கிற உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. பொதுவாக பாடல் வெளியீட்டு விழா வைப்பாங்க. இந்திய சினிமா வரலாற்றில் முதல் முறையாக பாட்டு மற்றும் ஃபைட்டு வெளியீட்டு விழா இதுதான் நினைக்கிறேன். பார்த்த உடனே மிரண்டு போயிட்டேன். அது நம்ம திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் ஒரு டைலாக் வரும், பொங்கலுக்கு அடித்தாலே பொங்கல் வந்தாலே வெடி வெடிப்பார், தீபாவளி வந்தால் சும்மா இருப்பாரான்னு. மற்றவங்க படத்துலேயே ஃபைட் சீன் பயங்கரமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த படத்தில் தெரிக்க விட்டுருக்காரு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அனுரரசு மாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சாம்சிஎஸ் பற்றி சொல்லணும். ரொம்ப பிரமாதமான இசை. அவரோட நான் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறேன். இந்த பாடல்லையும் ரொம்ப பிரமாத லிரிக்ஸ் எல்லாம் டைரக்டரு, தயாரிப்பாளர் எல்லாம் பக்கத்திலிருந்து வாங்கியது ரொம்ப அழகான அனுபவம். ரொம்ப சிறந்த பாடல்களாக வந்திருக்கிறது. சாம்சிஎஸ் அவர்கள் நிறைய வேகமாகவும் வெற்றிகரமாகவும் நிறைய பாடல்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்தவரோட காஞ்சனா 4, ரெட்டத்தலை என்று பல பாடங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவருக்கு என்னுடைய நன்றிகள். அதே போல் நம்முடைய மகத்தான நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய மகன், அவர் ரொம்ப பிரமாதமாக, அவருடைய முதல் படமே இவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. நிச்சயமாக அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய நடிகராக அவர் தமிழ் திரையுலகில் பிரகாசிப்பார் என்பதற்கு இந்த பிள்ளையார் சுழியே உதாரணமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அப்புறம் அந்த ஃபீனிக்ஸ் அதனுடைய ஃபனட்டிக் பார்க்குறப்போ ஃபோனிக்ஸ்னு அடிக்கடி படிக்க வேண்டியிருக்கும். அது என்ன, அது ஃபீனிக்ஸ் மால் பேரை வச்சுட்டு விஜயா மாலில் விழா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இல்லை, ஃபீனிக்ஸ் என்பது ஒரு புராண பறவை, சாம்பலிலே இருந்து உயிர் தெழுகிற ஒரு கற்பனை பறவை என்று. ஃபீனிக்ஸ் என்பது ஒரு நம்பிக்கையின் குறியீடு.
மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், மரம் சாய்ந்து போனால் விறகாகலாம், ஆனால் மனம் சாய்ந்து போனால் என்னாவது என்று ஒரு பாடல் இருக்கும். நம்பிக்கை தான் இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை. அந்த நம்பிக்கையின் குறியீடு தான் அது. அந்த மலையை சென்று கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அந்த மலையை நகர்ந்து சென்று கடலிலே விழு என்றால் விழும் என்று பைபிளிலே ஒரு வாசகம் வரும். நம்பிக்கை மிக முக்கியமானது. நம்பிக்கையில்லா மருத்துவமனைகளில் மருத்துவர்களெல்லாம் கொலைகாரர்கள், நம்பிக்கையில்லா வீடுகளில் மனைவிகளெல்லாம் விபச்சாரிகள், நம்பிக்கையில்லா பயணங்களில் எதிர்ப்படுகிறவர்கள் எல்லாம் கொள்ளைக்காரர்கள் என்று ஒரு சொலவடை உண்டு. எனவே நம்பிக்கை தான் நம்மை நகர்த்துகிற ஒரு மிகப்பெரிய பலம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை குறியீடாக வைத்திருக்கிற இந்த ஃபீனிக்ஸ் என்கிற படம் மிகப்பெரிய தமிழ் திரையுலகின் நம்பிக்கையாக வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஹாய், வணக்கம். மாஸ்டர், எம்எம்ஏ வச்சு ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணணும்னு நினச்சேன், நீங்கள் பண்ணிட்டீங்க. சூர்யா ஒரு ஹீரோ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு 10 படம் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு படத்துலேயே கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க்கும் போட்டிருக்கீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த படம் பெரிய வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். சாம், நம்ம அடுத்த படத்தில் வேலை செய்ய போகிறோம். ஸோ இது விஷுவல்ஸ் பார்த்தேன், செம்மையாக இருக்குது. ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் யோர் கைண்ட் விஷஸ் சார். அடுத்து மொபைல் ஃபோன்ஸ் கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. ஆடியோ வீடியோக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க வேணாம் ப்ளீஸ். எஸ், ஓகே, பிக்சர்ஸ் எடுத்துடலாமா?